அப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ண மணி எவ்வளோ, அது என்னவா செலவு பண்ணியிருக்கோம், அந்த 42 கோடி ரூபா அளவுக்கு ஒதுக்கியிருந்தோம், அதில் எவ்வளோ செலவாக இருந்துச்சு சார் நம்ம பர்டிகுலர்லி அமௌண்ட்? அது லாஸ்ட் இயர் வந்து ஜியோ பிரகாரம் கொடுத்தது 42 கோடி கிடைக்கும். அதில் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு 30 கோடி, சேஃப்டி மெஷர்ஸ், இப்போ சேஃப்டி மெஷர்ஸ் பற்றி பேசிட்டீங்க, சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் இப்போ டெப்ரி ஃபென்ஸ் பேனல் ஆகட்டும் சரி, ஸ்பெக்டேட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக 30 கோடி ஏற்பாடு பண்ணோம். அதுக்கப்புறம் ரோடு போடுறதுக்கு ஒரு 6 கோடி, பப்ளிசிட்டிக்கு ஒரு 4 கோடியில் இன்னும் ஃபுல்லாக செலவு ஆகலை. அண்ட் ரெண்டாவது வந்து மேட்டர் வந்து ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் இந்த பணம் சம்மந்தம் ஃபண்ட் சம்மந்தமாக ஒரு கேஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி நாங்கள் ஃபுல்லாக சொல்ல முடியாது. பட் நான் லாஸ்ட் இயர் கொடுத்ததில் என்னென்ன ஃபண்ட் கொடுத்தாங்களோ அந்த ஈவெண்ட்காக அதெல்லாம் செலவழிச்சிட்டோம், எக்ஸப்ட் ஒரு 2 கோடி சேவிங்ஸ் தவிர. ஓகே, அந்த ஒரு குத்து மதிப்பாக ஒரு 30 கோடி ரூபா செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாமா? எஸ். ஓகே, 32 or 38? 30 crores செலவு பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இயர் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஏதாவது லெட்டர் ஏதாவது எழுதியிருக்கோமா கார்பரேட் நிறுவனங்களுக்கு? இல்லை எல்லாமே இந்த தனியார் நிறுவனமே கார்பரேட் ஃபண்டை கலெக்ட் பண்ணுறது, அவங்களே ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படி இருக்குமா? கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபண்டுக்காக அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம, அப்படியே தான் இருக்கா? லாஸ்ட் இயர் ரேஸ் நடத்தணும், அதுக்கப்புறம் சைக்ளோனால புயல்னால நடத்த முடியாத சுச்சுவேஷனில் அப்போல இருந்து சில கார் கம்பெனிஸ் எல்லாம் ஸ்பான்சர்ஷிப்காக அவங்க முன் வந்துட்டாங்க. நிறைய பேர் கேட்டாங்க நாங்கள், பிகாஸ் இதில் என்னென்னா ஏற்கனவே நீங்கள் ப்ரெசன்டேஷன் பார்த்தது போல திஸ் இஸ் லைவ் டெலிகாஸ்ட் ஆன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், இட் இஸ் ஆல்சோ ஆன் இன்டர்நெட் அண்ட் தேர் இஸ் லாட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ரைட்ஸ் தட் கம்ஸ். ஸோ அதனால நிறைய கார் கம்பெனிஸ், இன்னும் சில கம்பெனிஸ் வந்து அவங்க நாங்கள் ஸ்பான்சர் பண்ண ரெடி இருக்குன்னு சொன்ன பிறகு இந்த இயர் நாங்கள் பிளான் பண்ணும்போது சின்ஸ் ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக ரெடி இருக்கிறதுனால அவங்க ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால நம்ம செலவு பண்ண தேவையில்லை, அவங்க ஸ்பான்சர்லேயே ரேஸ் நடத்துறதுக்காக முயற்சி பண்ணுறோம். ப்ளஸ் ஆர்பிபிஎல் நிறுவனம் அவங்க போய் மீட் பண்ணதில் அவங்களுக்கு நிறைய ரிக்வெஸ்ட் எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் சேர்ந்து ஸ்பான்சர்லேயே இந்த வருடம் நடத்த போகிறோம். வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கபடி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகள், பாரம்பரியமான விளையாட்டுகளை முன்னிறுத்துவோம். செஸ் ஒலிம்பியாட் வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். இந்த மாதிரியான கேம்ஸ்க்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சிலர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த கார் ரேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? இதை பார்க்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ் வந்து எலிட் பீப்புள்ஸ் மட்டுமே உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த காஸ்ட்லாம் இருக்குது. அதை ஒரு லேமேன் உட்காந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையானே தெரியாத ஒரு காரணம் இருக்குது. அப்போ நம்ம ஏன் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், கவர்மெண்ட் ஏன் இதில் சப்போர்ட் பண்ணுறோம், அதுக்கு என்ன ரீசன்? ஒன்று பாயிண்ட் என்ன சார், கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் ஆல் ஸ்போர்ட்ஸ். மோட்டர் கார் அதையும் ஒரு ஸ்போர்ட் தான். நாங்கள் கிரிக்கெட் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் கபடி சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் சிலம்பம் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் கேலோ இந்தியா சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் சர்ஃபிங் சப்போர்ட் பண்ணுறோம், சேலிங் சப்போர்ட் பண்ணுறோம், டென்னிஸ் சப்போர்ட் பண்ணுறோம். பட் ஸ்போர்ட்ஸ் இஸ் நாட் ரன் பை தி கவர்மெண்ட். நம்மகிட்ட அவங்க வரும்போது நாங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளான் பண்ண சென்னை சிட்டிக்காக we then come for support. நாங்கள் ஒரு ஈவெண்ட் இங்கே எடுத்து வர முடியாது. that decision is with the people. அவங்க அசோசியேஷன், அவங்க ஃபெடரேஷன், அவங்க இங்கே வந்தால் we will try to support them. ஒரு சில இடத்துல we will give logistic support, ஒரு சில இடத்துல we will give financial support. மோட்டார் கார் ஒரு சின்ன ஈவெண்ட் இல்லை. ஒரு நீங்க சொல்ற எதுக்காக நாங்கள் மோட்டார் கார் ஈவெண்ட் சப்போர்ட் பண்றேன், அந்த கேள்வி காரணம் என்ன, it is one of the most watched sport of the world. Our honorable CM and our honorable minister is taking Chennai into the League of Singapore, Los Angeles, Bahrain. இந்த மாதிரி லீக்ல எடுத்து வரும்போது only 14 places in the world have Formula 4 racing. அந்த சமயத்தில் நம்மகிட்ட ஒரு உற்சாகம் இருக்கணும். We should not feel that எதுக்காக இவங்க சப்போர்ட் பண்ற. 14 places in the world have Formula 4 racing. It's a mega event which is coming to Chennai. Anywhere where such events go, economic prosperity follows. இது எல்லாமே தெரியும். We are supporting all sports and we are going to support everything. Our honorable CM is very clear, our honorable minister is very clear. Anything which is good for Tamil Nadu, which will bring economic prosperity to our people, we are going to support.
So what is the kind of decibel level that we are expecting from this kind of an event? Is it within the safe limits? Because there will be a lot of noise levels that this kind of an event will sort of create. No, actually, we can only study from what is happening elsewhere in the world. For example, Singapore had a major economic boost after the car race. Similar studies have also been done in India, where minor car races have happened. Everywhere there had been an economic addition to the city. There had been branding to the city. There had been a perpetual applause for the city. The cities have come and emerged. So, adu Tamil Nadu irukum, Chennai irukum. Chennai as a brand will grow. சென்னையில் பர்டிகுலராக அந்த இடத்துல நடத்தணுன்றதுக்கான ரீசன் என்ன சார்? ஏன்னா சுற்றி ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு நிறைய சர்ச்சைகள்லாம் இருந்தது. ஏன் பர்டிகுலராக அந்த இடத்துல நடத்தணும் சார்? அதே அவங்க நிறைய பாயிண்ட்ஸ் பார்ப்பாங்க, சேஃப்டியும் பார்ப்பாங்க, நைட்டில் அவ்வளோ இத்தனை பேருந்து இருப்பான் அதையும் பார்ப்பாங்க. அண்ட் தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த சிட்டி. ஒரு சென்னை ஒரு சிட்டி ரேஸ் நடக்கும் போதே so many factors are taken into account. இன்னைக்கு சிங்கப்பூர் ரேஸ் நீங்க பாத்தீங்களா, that also goes into the main streets of Singapore. லாஸ் ஏஞ்சலஸ் ரேஸ் பாத்தீங்களா, அதுவும் மெயின் ஸ்ட்ரீட்ல போகும், ஒரு பெரிஃபெரல் ரோட்ல யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. So we are also following the trend which is followed in the world. Yeah, sir. The question was about decibel levels, noise levels, please. Thank you. So for the decibel level is lower than the regular traffic which you experience every day over there. And we have given we have submitted the report also to the Honorable High Court when this was raised previously in the last year. And technically speaking, the decibel level while the event, it is way much lower than the regular traffic which you experience every day. Numbers wise, please. I don't want to give you a wrong number because I don't know the exact number, but we have submitted the report as well, and we have, if required, we can submit you later on. Sorry? கோர்ட்ல நீங்க எவ்வளவு சப்மிட் பண்ணிருக்கீங்களோ அதை சொல்லுங்க, டெசிபல் லெவல். அதான் நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லணும். எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு I don't remember, so I have to give you the exact number by checking. But we have submitted it to the court and it is in the limit which is required. எந்த டைம்ல நடக்க போறது சார் ரேஸ்? Race will start in the evening. It will start from 4:30 in the evening and it will end by 9:30. காரோட ஸ்பீடு என்ன இருக்கு சார்? It depends on the driver. The top speed will be around 220 or 230. அப்போ அது சவுண்ட் பத்தி அவுட்புட் எவ்வளவு வரும்ன்றது உங்களால கரெக்டா சொல்ல முடியாது. சவுண்ட் நம்பர் எனக்கு கரெக்டாக தெரியாது, ஆனால் அங்கே வந்து ஆல்ரெடி சப்மிட் பண்ணாங்க ஹைகோர்ட்டில் which is into the permitted limit. இதுக்கு இந்த ரேஸ் நடத்துறதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்க பர்மிஷன் வாங்கணும் சார்? சாரி? ரேஸ் நடக்கிறதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பர்மிஷன் கொடுக்கணும்? எல்லாம் வாங்கியிருக்கீங்களா? எஸ். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் சார் பர்மிஷன் கொடுக்கணும்? நீங்க இது வரைக்கும் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க? Police, corporation, and for the championship we need to get the certification from the FMSCA. Sir, we nearby have all the required permissions for that. Sir, nearby வந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க இருக்க பேஷண்ட்டுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகாதா? No, not at all. ரைட் சார். சார் பகிர்ந்தளிக்கப்படுமா அல்லது முழுக்க முழுக்க இது ஆர்பிபியில சேருமா? ப்ராஃபிட். See, safety precautions வந்து already distance to the hospital எல்லாமே லாஸ்ட் இயர் ஹைகோர்ட் சமர்ப்பிச்சுட்டு ஹைகோர்ட் அப்ரூவலுக்கு அப்புறம் தான் ரேஸ் நடத்துகிறோம். இன்ஃபேக்ட் ஜட்ஜ்மெண்ட் 22 clause 1 ஃபர்ஸ்ட் அதான் சொல்லுது. The government is free to conduct the race. We are allowing the race in consultation with the stakeholders, dates and so on. So, safety-யோ அல்லது ஹாஸ்பிட்டல் டிஸ்டன்ஸோ எவ்ரிதிங் இஸ் ஆஸ் பர் நார்ம்ஸ். ரைட், அது லாஸ்ட் இயர் ஹைகோர்ட்டே பதிவு பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 2, as far as revenue sharing is concerned, இந்த வருடம் வந்து ரெவென்யூ ஷேரிங் டிக்கெட் சேல்ஸ் ஒரு ரெவென்யூ ஷேரிங் இது. ரெண்டாவது வந்து டிவியில் ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் ரைட்ஸ் அல்லது அங்கே போர்ட்ஸ் இருக்கு, போத் சைட்ஸ் ஆஃப் த ரேஸ் யூ ஹேவ் தீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ், அதில் இருக்கிற அந்த ரெவென்யூ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வில் கெட் அ சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் த ரெவென்யூ. அது வந்து இந்த வருடம் நாங்கள் எம்ஓயூல அது சேர்த்துட்டோம். ஸோ வாட் எவர் இஸ் த அமௌண்ட் தட் தே ஜென்ரேட் த்ரூ த ரேஸ், பர்டிகுலர் போர்ஷன் ஒரு பங்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எஸ்டிடிக்கு வந்து அது ரிட்டர்ன் வரும். சார், அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிடைக்கும்னு சொல்ல முடியுமா சார் கவர்மெண்ட்டுக்கு?
இப்போதான் டிக்கெட் சேல் ஆரம்பிக்க போறோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இனிமேல் தான் தெரியும். சார் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இதுல இருந்து எம்ப்ளாய்மெண்ட் கூட கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க, அது எந்த வகையில் சார்? இப்போ லாஸ்ட் இயர் 2 years பேக் ஹைதராபாத்ல நடத்தும் போது there was a study in Hyderabad which said that for conducting Hyderabad race மட்டுமே somewhere around like 600-700 crore indirect economy jump இருந்துச்சுன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு which is submitted to the court also. See, employment and tourism one will get, there will be lot of tourism in the season 1. tourism ஒரு impact வரும், நிறைய inflows இருக்கும். tickets வந்து not just locals, people from across the world normally buy tickets for foreign race and come. Indian racing league நடத்துறோம். and then ancillary benefits எல்லாம் கிடைக்கும். நரேன் சார் வணக்கம் சார். ஒரு வீரரா இந்த கார் முன்னேறிட்டு இருக்காங்க இந்த விளையாட்டுல. ஸோ தமிழ்நாடுன்னு எடுத்துட்டீங்கன்னா we have been the forefront of motorsport. 2 Formula 1 drivers, நானும் கருண் சந்தோ, they are from தமிழ்நாடு. நாங்கள் வந்து மைக்கேல் ஷூமாக்கர் லெவலில் கம்ப்ளீட் பண்ணி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் கம்ப்ளீட் பண்ணி, ஸோ தமிழ்நாடு has always been at the forefront. Coimbatore has also been, all 100% of the race cars are manufactured in Coimbatore. So நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா we have a huge culture going back many years. For over Sholavaram was a very famous race. Then Sulur in Coimbatore was a very famous race. So Sriperumbudur, இப்போ நாங்கள் கோயம்புத்தூரில் இன்னொரு கோஸ்ட் ட்ராக் இப்போ தான் இனாகிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ த எக்கோசிஸ்டம் இஸ் வெரி ஸ்ட்ராங் கம்பைன்ட் வித் we take it based on world global எப்படி பண்றாங்க அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அது ஒன்று. ரெண்டாவது we consult the stakeholders. ஒரு கார் ரேஸ் இஸ் நாட் அ கவர்மெண்ட் ஈவெண்ட் சார். இது ஆக்சுவலாக மோட்டார் கார் அசோசியேஷன் இருக்கும், அவங்களோட ஈவெண்ட்டு. they will come with a proposal. our duty is whether we accept the proposal or we tell them that we cannot do it. அவ்வளோ நல்ல ப்ரொபோசல் வரும்போது சென்னை சிட்டிக்காக, தமிழ்நாடு ஸ்டேட்காக we have taken a call that we will do it. சார் இப்போ ஃபார்முலா 1 காரோட டெசிபிள் சவுண்ட் வந்து 150 டெசிபிள். நாங்கள் சென்னையில் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து மார்னிங்கில் 55 டெசிபிள், நைட்டில் வந்து 45. அந்த சவுண்ட் லெவல் எப்படி இருக்கும் சார்? அது டாலரேட் பண்ண முடியுமா? You have checked for the Formula 1 car. This is Formula 4, which is way smaller and which is way lower than the Formula 1 car. So we are into the Power 10 levels. Both the categories will be Formula 4, is that right? Both the categories? Sorry? Both the categories of the events will be Formula 4, is it? You can say both of them are the level and the grade of Formula 4. And So both are equivalent. And in terms of your projections, what's the ticketing and revenue you're looking at? I can assure you that public wouldn't spend more than what they spend to watch a movie. No, projections in terms of how much you expect to achieve. That we can't say right now because we haven't started this ticket sale yet. So let's see. We have to start the ticket sale and then we have to see how the response is from the public. No projections? No projections? Projections of what? How much you expect in terms of your revenue? Revenue, it's not really going to be much. And we can't really take a projection because we are doing this. Even if it has happened before at least twice or thrice, then we can have a projection, we can have an idea how many people are going to come. But this is one of a kind and this is happening for the first time. So you really can't get on the projections until and unless we get to the date. Thank you. Sir.